ஏக்கோ சாந்தி அக்கோ. சொல்லுமா அமிர்தா. நல்லா இருக்கலங்கோ இந்த மாதிரி ஆத்துல குளிக்கிறது கூட. ஆமாம்மா, முன்னாடிலாம் நாங்கள் என்ன பாத்ரூம்லாம் எங்கே நாங்கள் பார்த்தோம்? இந்த மாதிரி ஆறு குளம் கொட்டை அப்படிதாம்மா குளிச்சுட்டு இருந்தோம். இப்போதான் வந்து பாத்ரூம் வந்துருச்சு வீட்டுக்கு வீடு. அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ளே குளிச்சுக்கிறோம். இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்குமா. எதையும் குறை சொல்ல முடியாதுமா. ஆமாங்க்கா, அதை சொல்லுங்க. ஆமாம் சுமதி. என்ன இழுவ சும்மா உண்மையே இருக்க? என்ன நான் சொல்ல இப்ப என்ன உனக்கு இவ்வளவு பெரிய சலிப்பு? டயலாக் எதுவும் உனக்கு கொடுக்கல, அதனால இவ்வளவு பெரிய சலிப்பு உனக்கு. நெட்டாச்சி, எனக்கு டயலாகே கொடுக்கல நெட்டாச்சி. சரி, இப்ப டயலாக் இல்லைன்னா என்ன, நம்ம பாடிடுவோம். பாட்டா பாடிடுவோமா? மால நீ பாடு, நான் பின் பாட்டு பாடுறேன். என்னம்மா பாட போறீங்களா? ஆமாக்கா, சும்மாவே குளிச்சா எப்படி? பாட்டு பாடிட்டே குளிச்சாதான்க்கா நல்லா இருக்கும். அது சரி 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 ஆரம்பிங்க. கட்டோடு குழலாட ஆட, கண்ணோடு மீனாட ஆட, ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில 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 அத்தி மரம் அகில அகில, சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பக பூ அகில அகில செண்பக பூ அகில அகில. என்னம்மா பாடுறீங்க? ஏன்க்கோ நல்லா இல்லையா பாட்டு? சேச்சா அப்படிலாம் இல்லம்மா, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நீ பாடினா நல்லா இல்லைன்னு சொல்ல தோணுமா? சொல்லு, நல்லா இருந்ததுமா. அப்புறம் என்னங்கோ, நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாடுங்க, சுமதி அக்காவும் பாடுங்க. அப்படியே வெறுமனையே குளிச்சுட்டே இருந்தா எப்படிக்கோ? ஐயோ வேணாம்மா, நீங்க பாடினதே நல்லா காது குளிர கேட்டாச்சு. இதுவே போதும், நம்ம சட்டு சிறுக்குன்னு குளிச்சுட்டு போவோமா. அங்க பிள்ளைங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாளுங்க. ஆமா அமிர்தா, அங்க வேற பிள்ளைங்க வேற வெயிட் காத்துட்டு இருப்பாளுங்கல்ல, சீக்கிரம் கிளம்பி போகணுமா. எக்கோ, ஒரு பாட்டு பாடுறதுனால என்னங்கோ நேரம் ஆயிட போகுது. சும்மா பாடுங்கக்கோ, குளிக்கிற நேரம் அதை பாடுங்களேக்கோ. ஏ அம்மா, இந்த பிள்ளைங்க விட மாட்டாளுங்க போல அடிக்கம்மா. என்னங்கோ வெக்கலாம் படுறீங்க? என்ன மாமா ஞாபகத்துக்கு வந்துட்டாரோ? அப்படிலாம் இல்லம்மா, பாட்டு பாட சொன்னால என்னன்னு பாடுறதுன்னு யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன சுமதி, இவளுக்கு பாடு பாடுன்னு தொல்லை பண்றாளுங்க, என்னன்னு பாடுறது? எக்கோ, அந்த நாத்து நடுவாளுங்களுக்கோ அந்த மாதிரி சாங் எதனா எடுத்து விட்டுங்கக்கோ. ஆமால, சரி சரி. கம்மநாத்து சர காத்து மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா, மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம் பூரா. ஏ பொண்ணு வாசம் பூ வாசம் சேர்ந்து பூசிக்குங்க கட்டிக்குங்க காலம் பூரா, என்ன பூசிக்குங்க கட்டிக்குங்க காலம் பூரா. ஏ சூப்பர் 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 கோ, கலக்கிட்டீங்க போங்க ரெண்டு பேரும். சும்மா இல்லாம எங்களை ஊசி பேத்தி பாட வச்சுட்டேன் நீனு. என்ன மாதிரி ஆளு பாரு நீனு. சரி சரி, சட்டு சட்டுக்குன்னு குளிங்க குளிங்க போ. சரிங்கோ சரிங்கோ, அப்படியே உண்மையே குளிச்சா எப்படி? அதனாலதான் ஒரு என்ஜாய்மெண்ட். அங்க பாருங்க, அந்த மரத்துல பழம் ஏதோ காய்ச்சி கிடக்கு, அது என்ன பழம் பார்த்து எடுத்துட்டா? இதுவாமா? வேணாமா எதுக்குமா அதெல்லாம் பறிச்சுட்டு? வேண்டாம் நீங்க குளிங்க, நம்ம கிளம்புவோம். நீங்க இப்படிதாங்க சொல்லுவீங்க, இருங்க நான் எடுக்கிறேன். நானும் வரட்டா நேட்டாச்சி. நீ வர, நீ அம்மா தாய நீ இங்கே இரு, நானே போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். ஏ அம்மா, இந்த பிள்ளை சொன்னா கேட்கறாளா பாரு. அமிர்தா வேணாமா, வாமா கீழே இறங்கி வாமா, நம்ம கிளம்புவோம். உங்க மாமியார் பார்த்தா திட்ட போறாங்க, அப்புறம் கௌதம் தம்பி பார்த்தாலும் திட்டுவான். இப்ப சொன்னா கேளுமா, இறங்குமா. அதெல்லாம் அவர் ஒன்றும் திட்ட மாட்டாருங்கக்கோ, இருங்கக்கோ. நானே இப்பதான் முறையா எங்க தோட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சுத்தி பார்க்க வேணாமாக்கோ. அமிர்தா சொன்னா கேளுமா. வேணாம் சொன்னா கேளு, இறங்கி வா. ஐயோ உங்க தொல்லை தாங்க முடியலையே. சரி சரி, நான் இறங்கிறேன், இருங்க. எப்பா போதுமாக்கா, வந்து குதிச்சிட்டேன், ஓகேவா? இல்ல அமிர்தா, உங்க மாமியார் பார்த்தாலோ இல்ல உங்க வீட்டுக்கார் பார்த்தாலோ திட்டுவாங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். சரி வீடு, உன் விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. எங்க வீட்டு சின்ன பிள்ளைங்களை விட நீ மோசமா விளையாடுற. அக்கா, இப்ப விளையாடாம வேற எப்பங்கா விளையாடுறது சொல்லுங்க? எல்லாம் இப்படி இந்த இருக்கிற வயசுல விளையாடிக்க வேண்டியதாங்க, அப்புறம் வயசான பிறகு விளையாட முடியும். அது சரி சரி சரிம்மா, குளிச்சது போதும், எழுந்திரிச்சு வாங்கம்மா. அப்படி போய் முக்கில் போயிட்டு துணியை மாத்திக்கிட்டே போவோமா, வாங்கம்மா. அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. சரிங்க வாங்க எந்திரிங்க, கிளம்புவோம். அம்மாடா, குளிச்சாச்சு, ட்ரெஸ் மாத்தியாச்சு. ஏமா அமிர்தா, நீங்களா மாத்திட்டீங்களாம்மா? ஆமாங்கக்கா, நானும் இழுவையும் அப்பயே மாத்திட்டு வந்து உட்காந்துட்டேங்க்கா. நீங்க ரெண்டு பேர் தான் நேரம் ஆயிடுச்சு. என்ன 4 மணி ஃபேன்சி ட்ரெஸ்ஸா கலக்குறீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் இல்லடி, இது வந்து என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தது. எப்பயோ வாங்கி கொடுத்தது தான், எப்பயாச்சும் ஒருக்கா போடுவேன், அவ்வளோதான். இன்னும் இருக்கு, இன்னும் ஒரு 3-4 ட்ரெஸ் இருக்கு இதே மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸா தான். கலக்குங்க 4 மணி, சூப்பராகவே இருக்கு ட்ரெஸ். இந்த வயசுல இந்த ட்ரெஸ் எல்லாம் கேக்குதான் 4 முடி உங்களுக்கு. ஐயோ எம்மா, ஏ எம்மா, அட நட்ட குரங்கே, ஏண்டி என்ன மிதிச்சு தள்ளுன? பின்ன அவங்க எந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன? எதனா குறை
சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்ல வேண்டியது. உனக்கு அந்த மாதிரி போடணும்னா போய் உன் வீட்டுக்காரட்ட கேளு, வாங்கி தருவாரு, போட்டுக்கிட்டு திரி. உன்னையா சொன்னேன் நெட்ட குரங்கே, நானும் முடியாதானே சொன்னேன். உனக்கு ஏன் கோவம் வருது? அவங்கள சொன்னாலும் எனக்கு கோவம் வரும், என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வரும். இன்னொரு வாட்டி யாரையாவது ஏதாவது சொல்லி பாரு, உன்னை எட்டி மிதிச்சு தள்ளிடுறேன். நெட்ட குரங்கு நம்மள ஒரே அடியா மிதிச்சு தள்ளிடுச்சுமா. ஐயோ அம்மா, நீ எல்லாம் திருந்திக்கவே மாட்டேன். எந்திரி வா போவோம். இருடி, எந்திரிக்கவே முடியல, நீதான் மிதிச்சு தள்ளிட்டியே. ஏன் அமிர்தா? சரி விடு விடு, அவ எதனா சொல்லிட்டு போவா, அவதான் இப்படின்னு தெரியுமே, தெரிஞ்ச விஷயம் தானே, விடுமா. அப்பெல்லாம் இல்லங்கோ, அப்ப தட்டி வச்சிருந்தோ, இவன்ட்டு இல்ல யாரா இருந்தாலும் சரி. வேணா விடுமா, எதுக்குமா அமிர்தா? வனிதா நீ எந்திரிமா, எந்திரிச்சு வா போவோம். எம்மோ இங்க பாருமா, எவ்வளவு நல்லா கூப்பிட்டு இருக்காங்க, காதுல விழுதா பாரு. எத்தே அமிர்தாத்தே. ஆமாக்கா, இவங்களுக்கு காதே கேட்கல போல இருக்குது. அம்மா இங்க பாருமா. இது யாரு? எங்கனே இருந்து குரல் கேக்குது, இவளுக்கு குரல் மாதிரி. இங்க நிக்கிறாளுங்க. இந்த சுமதி இங்க பாருமா. என்னங்கக்கா? இந்த அங்கனக்குள்ளார பாருமா, அந்த பிள்ளைகள்லாம் வந்துட்டாளுங்க நம்மள தேடிக்கிட்டே. அட ஆமா, என்ன சுஜிதா இங்க வந்துட்டீங்க? எம்மா நாங்க எப்பயே குளிச்சிட்டோம், நீங்க இவ்வளவு நேரமா குளிச்சிட்டு வரதுக்கு நேரம் ஆவலையாமா? வீட்டுக்கு போவேனவா? ஐயோ எக்கோ, இவ்வளவு நம்மள கத்துற மாதிரி வச்சிட்டோம்க்கா நாம. சரி சரி வாங்க வாங்க போலாம். சரி வாங்க பிள்ளைகளா, வாங்க எல்லாரும் கிளம்புவோம். ஆமா பிள்ளைகளா, இப்படி வாங்க, இந்த பக்கமா வாங்க, இப்படி நடந்து போயிடுவோம். இப்படி நடந்து போனாக்கா அப்படி தென்னந்தோப்புக்கா போக முடியும்ல, வாங்க. என்ன இழுவ, இன்னும் உட்காந்துட்டே கிடக்க போறியா? எந்திரி. அட நெட்ட குரங்கு, என்னால முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேனா? நானே கைய ஊனி கால ஊனி எந்திரிச்சிட்டேன். வா போவோம். சுஜி வா, நம்ம அந்த பக்கம் போவோம். நிம்மி நீயும் வா, அவளை கூட்டிட்டு வந்துரு. கண்மணியும். சரிடி அனன்யா, நீ முன்னாடி போ, நான் இவளை கூட்டிட்டு வரேன். சரிடி. சரி சரி விடே, உதவாங்கதெல்லாம் உனக்கு சகஜம் தானே, விடே. இதெல்லாம் பெருசு பத்தினா எப்படி? வா வா போவோம் வா. உனக்கு வந்து இளநீர் கேட்டல, ஒரு கொலை கேட்டல, வா ஒரு கொலை என்ன, நான் 4 கொலையை அள்ளி தரேன் வா. ஐ என்ன சொல்றேன் நேட்டாச்சி, 4 கொலை இளநீரா தரேன்னு? அட இழுவ மானங்கட்டவளே, ஒரு இளநீருக்காண்டி அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டாளே இவ. ஒரு உதவ 4 உதவ கூட கொடுக்கலாம் போல இருக்குது. தின்றதுக்கு எது கொடுத்தாலும் வாங்கிக்கின்னு ஈனு ஆயிடுவ போல இருக்குது. சரி சரி வா வா போவோம். கண்மணி நீயும் இந்த பக்கம் வந்துடுமா? எல்லாம் வந்துட்டீங்களா பிள்ளைகளா? போலாமா? ஆமா தே, எல்லாரும் வந்துட்டே, வாங்க போலாம். எங்கம்மா அம்மதா, நம்ம தென்னந்தோப்புக்காவே போயிடலாமா? அங்கதானே இருக்காங்க மாமியா, உங்க மாமியாரும் கௌதமும். ஆமாக்கா, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவரும் எங்க மாமியாரும் அங்கதான் இருக்காங்களாமா. கார்த்திகா ஆகாஷம் மட்டும் தான் இங்க சுத்திட்டு இருக்காங்களாமா சோளத்தோப்புல. வாங்க, போற வேலை அவங்க இருந்தானுங்கன்னா 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுவோம்க்கா. இவன் கார்த்திக் தம்பி கூட ஜாயின் பண்ணிட்டான் போல இருக்குதுமா. இவன் கூட சேர்ந்தானா கார்த்திக் தம்பி கேட்டு போயிடுவான், பாத்துக்க. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? ஆகாஷ் நல்ல பையன் தான்க்கா. சரி வாங்க, அடி போற வேலை இருக்காங்களான்னு பார்த்து கூட்டிட்டு போயிடுவோம். ஆமாம்மா, அதான் கரெக்ட். சரி வா போவோம். அக்கா வாங்கக்கா போவோம். என்ன இழுவ, நகர்ற மாதிரி ஐடியா இல்லையா இழுவ? வா வா போவோம். நீங்களாம் பேசினே இருக்கீங்களேன்னு நான் வாய பார்த்துக்கின்னு நின்று இருந்தேன் நேட்டாச்சி. நீ வாயதான் பார்த்து நிக்க முடியும். வா வா போலாம். அப்படியே நடங்க, நீட்டா நடங்க போலாம். சரி தே. அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நான் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிறேன். இவனை கார்த்தியும் ஆளக்கானும் ஆகாஷையும் ஆளக்கானுமேக்கா. ஏட்டி நிம்மி கொஞ்சம் நில்லுடி. என்னடி என்ன? ஏட்டி அத்தை வந்து ஆகாஷ தேடுறாங்க, ரைட்டு. அது யாருடி கார்த்தி? உனக்கு தெரியுமாடி? யாருக்கு தெரியும், நான் எங்க பார்த்தேன்? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, நானும் உன் கூட தானே இருக்கேன். ஆமாக்கா, நானே அப்பதான் கேட்கணும்னு நினைச்சேன். யாருக்கா அந்த கார்த்திக்ன்றாங்க? அதான் தெரியல சுஜி. சரி இரு, இப்போ கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம்ல, அதான் ஆகாஷ் கூட தானே போயிருக்காங்களாமா. இரு பாத்துருவோம். சரி சரி பாப்போம். என்னம்மா அமிர்தா, என்ன ஆச்சு? போன் எடுக்கலையா? ஆமாக்கா, போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, இவன் எடுக்கல. எங்க இருக்கான்னு தெரியலையேக்கா. சரி வாங்க, நம்ம தென்னந்தோப்பாலே போயிடுவோம், அவங்களாம் அங்கேயே வந்துருவானுங்க. சரிம்மா, சரி புறப்படுங்க போ. என்னம்மா எல்லாரும் நல்லா ஜாலியா குளிச்சிங்களாம்மா? நல்லா இருந்ததா? எல்லாரும் தோட்டத்தெல்லாம் சுத்தி பாத்தீங்களாம்மா? நம்ம தான் ஏற்கனவே பாத்துருக்கோமேக்கா தோட்டத்தை. அமிர்தா காண்டி தான் இன்னைக்கு வந்தது எல்லாரும். அமிர்தா தான் இன்னைக்கு முறையா பாக்குறா. அப்புறம் என் பிள்ளைங்களும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாளுங்க. எம்மோ எங்களை ஏற்கனவே ஒரு தடவை கூட கூட்டிட்டு வந்திருக்கேமோ, மறந்துட்டியா? ஏற்கனவே ஒரு தடவை கூட்டிட்டு வந்திருக்கேனா? எப்படி? ஆமாமோ, அதான் அன்னைக்கு கௌதம் அண்ணா வந்து ஏதோ இது எடுக்கணும், நுங்கு எடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் போனா கொஞ்சம் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியேமோ. ஆமா ஆமா சாந்தி, பிள்ளைங்க கரெக்டா தான் சொல்றாளுங்க. நீ ஞாபகம் இல்லையா உனக்கு? அட ஆமாக்கோ, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஆமா ஆமா, இதோ என் பிள்ளைங்க 2வது வாட்டி வராளுங்க. ஆமா ஆமா சாந்தி, நமக்கு எங்க இருந்து ஞாபகத்துல இருக்குது? இது சின்ன பிள்ளைகளா, அதுங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்குதுங்க. சரி சரிம்மா. சரிங்கக்கா, எங்கக்கா கௌதம் தம்பி ஆளக்கானா, அப்புறம் அந்த கார்த்திக் தம்பி ஆளக்கானா, இந்த ஆகாஷையும் ஆளக்கானமேக்கா? ஆமா ஆமாம்மா, கார்த்திக்கையும் ஆகாஷையும் கூட்டிட்டு வரதுக்கு தான் கௌதம் போயிருக்காப்ல. இந்த தென்னந்தோப்புக்கு வரதுக்கு வழி தெரியலையாமா 2 பேருக்கும். சரி அதான் நாமே கூட்டிட்டு வந்துடுறேன்னு போயிருக்காங்க. சரிங்கக்கா சரிங்கக்கா. பிள்ளைகளா இப்படி வந்து நில்லுங்க, வாங்க கொஞ்ச நேரம். இந்த அந்த அண்ணாங்களா வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சரிங்க தே. ஏட்டி சுஜி, இவங்க எப்படி வர்றது? நமக்கு நேரம் ஆகுது. யார் இவங்க? சே, இந்த ஆகாஷ் வேற எங்க போனா? இவன்
அக்கோ இருங்க அக்கோ, நம்ம எல்லாரும் ஒண்ணா தானே போக போறோம். இல்லடி சுஜி, குளிச்சது உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, போய் படுத்து தூங்கணும் போலவே இருக்கு, அதனாலதான். ஆமாக்கா எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு. சரி இருங்க, இவங்க சொல்றாங்கல்ல அமிர்தாத்த வீட்டு சொந்தக்காரங்க போல, அதனால நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். என்னடி சொல்ற, அமிர்தாத்தோட சொந்தக்காரங்களா? ஆமாக்கா அப்படிதான்க்கா எங்க அம்மாவும் அத்தையும் சாந்தி அத்தையும் பேசிக்கிட்டாங்க, நான் கேட்டேன்க்கா. அத்தை அதோ வந்துட்டாங்க பாருங்க, கார்த்திக்கும் அவரும் கௌதமும் ஆகாஷும் வந்துட்டாங்க, வாங்க கிளம்ப வேண்டியதுதான். வந்துட்டாப்ல பிறகு. சரி வாங்க வாங்க கிளம்பலாமா? அப்போ வந்துட்டாங்களா? யாரு?